வணக்கம். ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வாரம் தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் காத்து வாங்கணும் இல்லையா? ஸோ லோ பட்ஜெட் படங்களாக இறங்குவாங்க. அப்படி ஒரு வீக்கெண்ட் தான் இது. குட் பேட் அக்லி ரிலீஸை முன்னிட்டு இந்த வாரம் சில லோ பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த டெஸ்ட் அப்படி ஒரு லோ பட்ஜெட் படம்லாம் கிடையாது. மாதவன், சித்தார்த், நயன்தாரான்னு 3 பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் வரும் தான் நான் முதல்ல நினச்ச அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது, பட் திடீர்னு டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. கிரிக்கெட் பேக்ட்ராப்பில் ஒரு ட்ராமா, பார்ட்லி கொஞ்சம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த டெஸ்ட்டில் வேறு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஸ்ட். சித்தார்த் இந்தியன் டீமில் ஒரு ஸ்டார் பிளேயர். பல வருஷங்களாக டீமுக்காக விளையாடி ஜெயிச்சு கொடுத்துட்டு இருந்த அவருக்கு இப்போ ஃபார்ம் சரியா இல்லை. ஸோ அவர் ரிட்டையர் ஆக சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் ப்ரெஷர் போடுறாங்க. அவர் ஆடிட்டு இருக்கிற டெஸ்ட் சீரிஸோடைய கடைசி மேட்ச் சென்னையில் ஷெடியூலாக இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் வேறு. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு பக்கம் சித்தார்த்தோடைய பையன் படிக்கிற ஸ்கூலில் நயன்தாரா டீச்சராக இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் மாதவன் ஒரு ஹைட்ரோ ஃபியூவல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண பல லட்சங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் கடன் வாங்கியிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து அப்ரூவல் வாங்குறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அது கிடச்சிதுன்னா அவருடைய கனவு, லட்சியம், லைஃப்னு எல்லாத்துக்குமே வெற்றி. நயன்தாராவுக்கு கல்யாணமாகி பல வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படிங்கிற குறை. ஸோ அதுக்காக அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் மாதவனும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு 2 பேருமே அதுக்காக ரெடியாக இருக்காங்க. இப்படியான டிஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்கிற 3 கேரக்டர்ஸும் கொலைட் ஆகிற சுச்சுவேஷன் ஒன்று வருது. அதில் ஒருத்தரால் இன்னொருத்தருக்கு பாதிப்பும் ஆதாயமும் கிடைக்கிற மாதிரியும் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட். சித்தார்த், மாதவன், நயன்தாரான்னு 3 முன்னணி நட்சத்திரங்கள் 3 பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த கதையில் அதுக்கான ஸ்கோப் இல்லை. சித்தார்த்தும் மாதவனும் முதல்ல மீட் பண்ணுற ஒரு சீன், தென் மாதவனும் நயன்தாராவும் ஆர்கியூ பண்ணுற மாதிரி ஒரு 2 சீன்ஸ். இந்த சீன்ஸ் மட்டும் இந்த ஆக்டர்ஸோடைய பொட்டன்ஷியல் என்ன, அதை வச்சு இது என்ன மாதிரியான படமாக வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத லைட்டாக ஹிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஆர்குமெண்ட் சீனில் மேடியை விட நயன்தாரா கொஞ்சம் பெட்டராக ஸ்கோர் பண்ண மாதிரியும் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப மினிமலிஸ்டிக்கான மேக்கப்பை கெட்டப்பை நயன்தாரா மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே கூட இந்த கதைக்குமே கூட அவங்க எல்லா சீன்லையும் பெர்ஃபெக்டான ஒரு லுக்கில் இருந்திருக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. மேடி முதல் பாதியில் ரொம்ப காமன் கம்போஸ்டாகவும், 2வது பாதியில் கொஞ்சம் அந்த ஷைத்தான் மோட்லையும் நடிச்சிருக்காரு. ரைட்டிங்காக அது அவ்வளவு கன்வின்சிங்காக இல்லைங்கிறதுனால அவர் நடிப்பில் காட்டின அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ராகுல் டிராவிட் மாதிரியான கேரக்டர்னு சித்தார்த் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்குன்னு இவ்வளவு ஸ்டோயிக்கான மோடில் இருந்திருக்க வேணாம். சித்தார்த் கிட்டே இருந்து இப்படி ஒரு இன்னெஃபெக்டிவான பர்ஃபார்மன்ஸ் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. சித்தார்த் ஒய்ஃப் கேரக்டரில் மீரா ஜாஸ்மின் கேமியா மாதிரி தான் வந்து போகிறாங்க. அவங்க நடிப்புக்காக ஒரே ஒரு சீன் சும்மா பேருக்கு வச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சிருக்காங்க அவ்வளவே. மற்றபடி காளி வெங்கட், ஆடுகளம் முருகதாஸ், சித்தார்த் பையனாக வர அந்த குட்டிமையை லிரீஷ் ராகவன் இன்னும் சிலரும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. இந்த படத்தோட எந்த ஃப்ரேமை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தாலும் ப்ரிசைஸான ஒரு கலர் பேலட், கலர் கிரேடிங், பக்காவான லைட்டிங், ஃப்ரேமிங் இருக்கிறத கவனிக்க முடியும். அந்த லெவலுக்கு செம்ம கிளாஸான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு சினிமாட்டோகிராஃபர் விராட் சிங். சக்தி ஸ்ரீ கோபாலனுடைய பாடல்கள், பின்னணி இசை 2மே அண்டர்வெல்மிங்காக தான் இருந்தது. படத்துடைய ஆரம்பத்தில் ஒருத்தரை கொன்னுட்டு உலகத்தை காப்பாற்றுற ஹீரோவா, இல்லை அந்த ஒருத்தருக்காக உலகத்தை அழிக்கிற வில்லனா, நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியோட தான் படம் ஆரம்பமாகுது. அப்படி ஒரு கிரிட்டிக்கலான டிசிஷனை எடுக்க வேண்டிய பொசிஷனில் ஒரு டெஸ்டிங்கான இடத்துல இந்த 3 கேரக்டர்ஸையும் கொண்டு வந்து நிறுத்தி அதை வச்சு சுவாரஸ்யப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் சசிகாந்த். மாதவனுக்கும் நயன்தாராவுக்குமான ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ் எழுதப்பட்ட விதம் கொஞ்சம் ரெப்படேட்டிவாக ஃபீல் ஆனாலுமே கூட ஆரம்பத்தில் வர இவங்களுடைய அந்த 2-3 இன்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. கம்மியாக இருந்தாலுமே கூட கிரிக்கெட் காட்சிகள் படமாக்கப்பட்ட விதம் ரியலாக தெரிஞ்சுது. சேப்பாக்களே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ரியல் கிரிக்கெட் ஃபீலை கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நல்லா இருக்கிற விஷயங்கள். ஆனால் அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி மட்டும் டெஸ்ட் மேட்சுக்கான கமெண்ட்ரியாக சுத்தமாக ஃபீல் ஆகவே இல்லை. அவங்க வேற ஒரு மூடில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆன் பேப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது. பட் படத்தோடைய ஃப்ளோ ப்ரெடிக்டபுளாகவும், ஸ்க்ரீன் பிளே எமோஷ்னலாக ரொம்ப டிஸ்டன்ட்டாகவும் ஃபீல் ஆகுது. லாஜிக்கே இல்லாத ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கும் சுவாரஸ்யத்தை கெடுக்குது. எப்படியாவது இந்த 3 கேரக்டர்ஸை லிங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயமே, அந்த காரணமே கூட அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. அண்ட் கேரக்டர்ஸையும் சுச்சுவேஷனையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு ஸ்டேஜிங்கை ரொம்ப சுமாராக பண்ணிவிட்டு டயலாக்ஸ்லேயே எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்காங்க. சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நெட்ஃப்ளிக்ஸில் இப்போல்லாம் கதையை ஓகே பண்ணுறதுக்கு ஒரு புது க்ரைட்டீரியா ஒன்று வச்சுருக்காங்க. அது காமெடியாக இருக்குது. என்னன்னா விஷுவல்லாம் பார்க்காம ஆடியோ மட்டும் கேட்டால் கூட அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்களாம். இந்த படத்தோடைய மேக்கர்ஸ் அந்த கண்டிஷனை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் மியூசிக் கண்டிப்பாக படத்துடைய வீக் லிங்க்ஸில் ஒன்று. நல்லவனாக இருக்கிற ஒருத்தன் கெட்டவனாக மாறுற பல படங்களை நாம் பார்த்துருக்கோம். டக்குனு என் மைண்டுக்கு வர படம் அஞ்சாதே. அதில் அதுக்கான காரணங்கள் ரொம்ப சாலிடாக எமோஷனலாக இருந்ததுனால ஒர்க் ஆச்சு. ஆனால் இந்த டெஸ்ட்டில் அது ரொம்ப ரேண்டமாக ஸ்கிரிப்டோடைய கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப மெச்சூர்டாக தெரிகிற நயன்தாராவுடைய கேரக்டரையும் ஒரு மாதிரி குழப்பிடுறாங்க. யார் ஃபோனை யார் எப்போ டேப் பண்ணுறாங்க, எப்படி ட்ராக் பண்ணுறாங்கன்னு எதுவுமே புரியல. திடீர்னு ஒரு கேரக்டர் மாதவனுக்கு ஃபோன் பண்ணும்போது போலீஸ் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் மாதவன் அந்த கேரக்டருக்கு ஃபோன் பண்ணும்போது அடுத்த ஷாட்லேயே திடீர்னு போலீஸ் ஒட்டு கேட்குற மாதிரி ஒரு இன்சர்ட் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி அது எப்படி திமிங்கலம் எப்படி நடக்கும் அப்படின்னு நமக்கு நாமே பலமுறை இந்த படம் பார்க்கும்போது கேள்வி கேட்டுக்கலாம். மொத்தத்தில் இந்த டெஸ்ட் ப்ராமிசிங்காக ஆரம்பித்தாலும் பாப்புலர் நடிகர்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸையும் நல்ல சினிமோகிராஃபியையும் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்டிருக்கிற படம் மாதிரி லேட்டர் ஆஃப்ல முடியுது. அண்ட் இந்த விஷயங்களால் மட்டுமே மொத்த படத்தையும் காப்பாற்ற முடியலங்கிறதான் ஃபேக்ட். இப்போதைக்கு படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் டைம் கிடைக்கும் போது பாருங்கள். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் உடனே பாருங்கள். நல்லா சொல்ல முடியல. படத்துடைய தீம் அண்ட் மைல்டு வயலன்ஸுக்காக சில கெட்ட வார்த்தைகளுக்காக இது 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட் அல்ல.